இப்போ அதிமுக ஒரு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. தாவேகா அவங்க ரொம்ப கிளீன்லாம் அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா கரூர் பிரச்சனையிலேயே நாங்கள் வெளிப்படையாக ஒரு கேள்வி எழுப்புறோம். நாங்கள் அதுக்கான பொறுப்பேற்க வேண்டிய இடம் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் அதை அவங்க வேறையாக பேசி கொண்டு போனாங்க. அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இந்த சமயத்தில் இன்னொரு கட்சியிலிருந்து இப்படி ஒரு ஆட்களை கொண்டு வந்து சேர்த்து தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்கணுங்கிற தேவை அரசியல் கேள்விக்குரிய அரசியல். இது நீங்க ஆரம்ப கட்டத்தில் இப்படி ஒன்று பண்றீங்க, புது கட்சி இப்பவே பண்றீங்கன்னா உங்களுடைய நேர்மை அல்லது நீங்க சொல்லக்கூடிய மாற்றம் அப்படிங்கறதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி முதல்ல வந்துடுது. இரண்டாவது, தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய நிலைமை என்ன? அதிமுக 25 பேர் வெளியே வர்றேன்னு முதல்ல சொன்னப்போ அவர் எஸ்பி வேலுமணி அவர்கள் RSS ஓடு மிக நெருக்கமாக இருக்கிறவர். RSS தலைவர் மோகன் பகவத்தை பல முறை அழைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினவர். அப்ப இது யாருடைய பின்புலத்திலிருந்து இது நடக்கிறதுங்கிற கேள்வி வருது. ஒரு புறத்தில் நாங்க முற்போக்கு ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஆதரவை பெறுகிறோம் என்று சொல்லி இடதுசாரிகள், முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகளோட ஆதரவை வாங்கி ஒரு ஆட்சி அமைக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்க முற்போக்கு அணிகளோட தான் கூட்டணி வைக்கிறோம்னு நீங்க காமிச்சீங்க. அது வரவேற்றோம் எல்லாருமே. ஆனால் என்ன பண்றீங்கன்னா, நீங்க அதிமுகவிலிருந்து ஒரு பிளவு, அந்த பிளவின் பின்னாலிருந்து யார் இயங்குறாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதோட நீங்க உறவு வைக்கிறீங்க. அதிமுகவோட தொண்டர்கள் வேணும், அதிமுகவோட MLAக்கள் வேணும், திமுக கிட்ட கூட்டணி கட்சிகள்லாம் அங்கிருந்து துண்டிக்கப்பட்டு அவங்க இவங்களோட வந்துடணும். அதான் உத்தி. இதுல குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, அதிகாரம் வந்ததுக்கு முன்னாடி இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அதிகாரம் வருவதற்கு ஒரு வழிமுறை, அதிகாரம் வந்ததுக்கு பின்னாடி வேறொரு வழிமுறை நோக்கி நகர்றது ஒரு கவலைக்குரிய விஷயமா, ஆபத்தான விஷயமா தான் பார்க்க முடியும். அப்ப இது அதிமுக கடுமையாக எதிர்த்து நின்று சண்டை போட வேண்டிய இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க. அவங்களோட நிலைமை அப்படி மாறிச்சு. நாளைக்கு அந்த கட்சி இருக்குமா, எந்த நிலைமையில் இருக்குங்கிற ஒரு பெரிய நெருக்கடியை அந்த கட்சி எதிர்கொண்டு இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி எதிர்கொண்டு இருக்கிறது. இன்னொரு புறத்தில் இப்படிப்பட்ட ஆட்களை நீங்க உள்ள கொண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருந்தவங்களை உள்ள கொண்டு நீங்க என்ன விதமான ஒரு கிளாரிட்டி கொடுக்க போறீங்க?